பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் தி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஆக்சுவலாக 9th 10th இந்த லெசன்ஸ். சரி, அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டு வரோம் அடுத்தடுத்த டாபிக்ஸில். சரி, ஆக்சுவலாக இந்த டேபிள், அதாவது பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி சார் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, குரூப்ஸு, பீரியட்ஸ். குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா சேம், அதாவது தொகுதின்னு சொல்லலாம். தொகுதி, இது தொடர். சேம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அவ்வளோதான், இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை ஒத்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக சேஞ்ச் ஆகும். இனிஷியலில் இப்போ ஏ பி சி டினா இதனுடைய பண்பு இதுக்கு ஒத்து வரும், இதனுடைய பண்பு இது கொஞ்சம் ஒத்து வரும், இதனுடைய பண்பு இது கொஞ்சம் ஒத்து வரும். பட் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இது ஒரு 100% இருக்குதுன்னா இதில் 50% இருக்கும், ப்ளஸ் 50% வேறு இருக்கும். ஸோ இதில் போகிறப்ப இதோட 50% இருக்கும், அடுத்தது 50% புதுசாக இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரும், இது 50%. ஆனால் இந்த 50%ம் இந்த 100%க்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ ஸ்லைட்டாக என்ன ஆகும்னா தொடரில் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஒரு மெட்டல் பார்த்திங்கன்னா மெட்டலில் ஆரம்பித்து முடிகிறப்ப நான் மெட்டலில் முடியும், இனட் கேஸில் முடியும், அதாவது மந்த வாயுக்களில் முடியும். சொல்கிறேன் இது எப்படிங்கிறது. சரி, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிள் வந்து ஆரம்ப காலங்களில் ஆரம்பகாலங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பீரியாடிக் டேபிள் நிறைய உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான மெட்டல்ஸ், உலோகங்கள், நான் மெட்டல்ஸ், அலோகங்கள், மெட்டலைட்ஸ், உலோகப்பொடி மற்றும் கேஸஸ், எவ்ரிதிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விஞ்ஞான அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி கண்டுபிடிச்ச பிறகு தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இல்லை எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிள்குள்ளே வைக்கணும். ஏன்னா எல்லாமே மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு செப்ரேட்டாக ஒரு விஷயமாக கொண்டு வரணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு அதாவது பல்வேறு காலங்களில் பல்வேறு அறிஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட சில விஷயங்களில் தான் இந்த தனிமரச அட்டவணை அப்படிங்கிற விஷயமும் வருது. ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அந்த மெட்டல்ஸை வச்சு அவங்க ஒரு டேபிள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதன்படி முதல்ல லாவோசியர் அப்படிங்கிறவர் தான் இந்த தனிமரச அட்டவணை அப்படிங்கிற கான்செப்டை கொடுக்குறார்.
சார் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடு ஏதாச்சும் போடுங்க சார். சார் ஓகே சார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து சரிங்க சார், லாவோசியர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வந்து லாவோசியர் அப்படிங்கிறவர் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பீரியாடிக் டேபிள் தராரு, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், தமிழில் தனிம வகைப்பாடுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் Lavoisier classification of the elements. What is the reason behind the Lavoisier classification element means they're giving two divisions only, because on that day they having two types of metals, two types of metals on the elements are only there. One of them is metals and another one is non-metal. அதாவது அவர் 1789 இயர் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது, உலோகம். ஸோ கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களும் அலோகங்களும் மிகவும், இந்த தனிமங்கள் மிக கம்மி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 வகையாக பிரித்து அவர் கொடுத்துட்றாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த எலிமெண்ட்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணும்போது உலோகத்தோடையும் சேரல, அலோகத்தோடையும் சேரல. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டாபர்னியர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதை தனிம வகைப்பாடு. இவர் என்ன பண்ணுறாருன்னா 1817ஆம் ஆண்டு வராரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா 3 வகையாக ஒரு எலிமெண்ட் 3 எலிமெண்ட்ஸை போடுவார். இது வந்து ஒரு அட்டாமிக் மாஸ், நிறை அப்படின்னா மாஸ் 10 இருந்ததுன்னா இதனுடைய இது 20 இருக்குதுன்னா ஏவோட மாசையும் சியோட மாசையும் போட்டு டிவைட் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறப்ப வர ஆன்சர் என்னவா இருக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்குமா? அந்த பியோட மாஸ் 15 இருக்கும்னு சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா மும்மை விதி, தமிழில் இங்கிலீஷில் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் ட்ரைஸ், அது மும்மை விதி. சரிப்பா, கேக்குதா? ஹலோ. நியூலாண்ட் அப்படிங்கிற ஒரு 1863ஆம் ஆண்டு வராரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ், அதாவது அணு நிறையை சரியா இன்க்ரீஸ் ஆர்டரில் வைக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏறு வரிசையில் வைக்க வேண்டும். இது என்ன சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் ஆக்டோவியஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி வைக்கணும்னா 8 8 வைக்கணும். 8 எலிமெண்ட்ஸ். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 8 8 வைக்கும் பொழுது கொஞ்சம் மியூட்டில் போட்டுக்குங்க. இந்த 8 8 வைக்கும்போது அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும்? நிறையை கொண்டு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏறு வரிசையில் இன்க்ரீஸ் ஆர்டரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இது சாரி காமா பதனிசா அந்த கான்செப்ட் தான் லா ஆஃப் ஆக்டோவியஸ். சரியா? ஸோ இதுவும் எல்லா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் வந்தது. ஸோ அவர் சொன்ன மாதிரி எல்லா மெட்டல்ஸும் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஏன்னா அந்த பீரியடில் நிறைய மெட்டல்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சப்போஸ் இப்போ இருக்கிற மாதிரி எல்லா மெட்டல்ஸும் இருந்திருந்ததுன்னா அவர் கொடுத்தது வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த பீரியாடிக் டேபிளும் இவர் யூஸ் பண்ண அந்த பீரியாடிக் அந்த ஃபங்க்ஷன்ஸும் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நியூ லேண்ட் வராரு. இதுக்கப்புறம் நியூ லேண்டுக்கு அப்புறம் மென்ட்லீஃப். Mendeleev periodic. Dmitry Ivanovsky Mendeleev. Dmitry Ivanovsky Mendeleev is a Russian scientist. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்துக்கிறாரு. அந்த எலிமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் அதாவது இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை எடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். அந்த சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறார். அந்த சிமிலர் ப்ராப்பர்ட்டி என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிளை அவர் என்ன பண்ணுறாரு, அரேஞ்ச் பண்ணுறாரு. சரி சார், அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு தான் மென்ட்லீஃப் பீரியாடிக் லான்னு ஒன்று கொடுக்குறார்.
அதன்படி ஒரு எலிமெண்ட்டு physical and chemical properties of the elements are the periodic function their atomic mass அப்படிங்கிறார். அதாவது ஒரு வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் எதை பொறுத்து அமையும்? அதனுடைய நிறை எண்ணை பொறுத்து அமையும். ஸோ நான் நிறை எண்ணை பொறுத்து அமையும் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அட்டாமிக் மாஸை ஏறு வரிசையில் அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. பட் இவர் எல்லாரும் மாதிரியும் அப்படியே அமைக்கல. எனக்கு பீரியாடிக் டேபிளுக்கு சம் கைண்ட் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறார். கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது பண்புகள். என்னோட பீரியாடிக் அதாவது தனிம வரிச அட்டவணை இந்தந்த பண்புகளை கொண்டதாக இருக்கும். அதன்படி மென்ட்லிஃப் என்ன செய்கிறாருன்னா இது வரைக்கும் இவங்கெல்லாம் 8 10 அந்த மாதிரி இது கொடுத்தாரு. பட் இவங்க கொடுத்தது இவர் என்ன செய்கிறாருன்னா வேறுபட்ட நீளமுடைய தொடர்களை கொண்டுதான் இருக்கும். இப்போ என்னன்னா இதில் வரிசைகளில் கிடைமட்ட வரிசைகளில் இடம்பெற்றுள்ள தனிமங்கள் வேறுபட்டதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். ஸோ அது எப்படி வேணால் இருக்கலாம். இது அதாவது கிடைமட்ட வரிசை அப்படின்னா இப்படி இது தொடர், இது தொகுதி. தொடர் அல்லது வரிசை, கிடைமட்டம்னா தொகுதின்னு சொல்லுவாங்க. சரியா, நோட் பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி போகும் பொழுது நான் முன்னாடியே சொன்னேன் ஏ பி. ஸோ இது கொஞ்சம் சம்மந்தமாக வரும். அடுத்தடுத்து போகும்போது மாறிட்டே போகும்னு சொல்லியிருக்கேன். சரி, நல்லா தெரிஞ்சுங்க வேறுபட்ட ஒத்த பண்புகளை. அதே மாதிரி ஒத்த பண்புகளை தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சோடியம் குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், மேலே லித்தியம் எல்லாமே அல்கலின் மெட்டல். ஸோ வேறுபட்ட நிறைகளை பெற்றிருந்தாலும் இவை அனைத்தும் என்னது அல்கலின் மெட்டல், அதாவது கார உலோகங்கள். அனைத்துமே கார உப்புக்களை மட்டுமே தரும், அமில உப்புக்களை தராது. அதாவது இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா அல்கலின் மெட்டல்ஸ். அல்கலின் குரூப் 1 எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் as alkaline metals because they are called alkaline metal because they are form as alkaline salt only, not a base acid salt. They are called base salt only. They create the formation of the
formation only the alkaline metals are called base salt, not acid salt. So that's why that's why they are called, what is that, alkaline metal. இப்போ இந்த தொகுதியில் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வில் பி ப்ரொசீடிங் பை த இன் குரூப். சரி, ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் தராரு எவரோட விஷயத்தை. இவரது தான் இப்போ ஃபாலோ பண்ணுறோம், அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட், அடுத்த கேரக்டர் சொல்கிறாரு. இதுதான் நான் என்ன சொன்னேன், தொகுதி அல்லது குரூப்னு சொன்னேன். ஸோ குரூப் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டேன், 8 குரூப் இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, மொத்தம் 8 தொகுதிகளாக பிரிக்கிறார். இந்த மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 8 வரைக்கும் பிரிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குரூப்பாக பிரிக்கிறாரு. பட் ஹரிசாண்டலாக வந்து வேரியஸ் லென்த். ஃபஸ்ட்டு தொடர், அதாவது ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் கூட இருக்கலாம். செகண்ட் பீரியடில் 4 எலிமெண்ட் கூட இருக்கலாம். அவர் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவருக்கு வந்து குரூப்பாக தான் பிரிக்கிறாரு. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த பீரியடில் ஒரு 72 எலிமெண்ட் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க, மீதியெல்லாம் கண்டுபிடிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு எதிர்காலத்தில் இந்த இடத்துலலாம் வந்து இந்த எலிமெண்ட்லாம் கண்டுபிடிக்காங்கன்னு கேப் விட்டுட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அந்த கண்டுபிடிக்கக்கூடிய எலிமெண்ட்டோட அணு நிறை, அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ், அதனுடைய அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்குன்றதையும், அதனுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கணித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல கேப் விட்ட இடத்துல ஃபில் பண்ணி வச்சிருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் கேலியம் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் கேப் விட்டுட்டு அதோட அணு நிறை கொடுத்துட்டு, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலிக்கானோடையும் இந்த சைடு இருக்கக்கூடிய மெட்டலோடையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிட்டு போனார். கார்பன், சிலிக்கான், கேலியம், இண்டியம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணார்னா எக்கா சிலிக்கான்ற பேர் வச்சுட்டு போனார். ஸோ எதிர்காலத்தில் கண்டுபிடிச்ச அந்த மெட்டலோட அணு நிறையும் அந்த இப்போ அவர் சொன்ன அணு நிறையும் சேமாக இருந்தது, அவர் சொன்ன ப்ராப்பர்ட்டியும் சேமாக தான் இருந்தது. ஸோ இதுதான் ஸோ அவர் வேலையை அவர் முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் மாடிஃபைடு. அடுத்த டாபிக் மாடிஃபைடு மென்ட்லி பீரியாடிக் டேபிள். ஆக்சுவலாக இதில் நிறைய இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே இப்போ அவ்வளோ இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதில் நோட்ஸில் கூட கொடுத்துட்றேன். பட்டு நிறைய படிக்கிறது மேட்ரு கிடையாது, தேவையானது மட்டும் தெரிஞ்சுக்குன்றது தான் மேட்ரு. சரியா? ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க.
அதாவது மாடிஃபைடு மென்டலி பீரியாடிக் டேபிள் சேம் தான். அவர் என்ன பண்ணாருன்னா அட்டாமிக் மாஸை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணுவேன். அதாவது அணு நிறையை வச்சு அது எப்படி இன்க்ரீசிங் ஆர்டர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ்னால் என்ன தமிழில்? அணு நிறையை இன்க்ரீசிங் ஆர்டர்னா தமிழ் என்னப்பா சொல்கிறது? தனிமங்கள் அவற்றின் அணு நிறைகளின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. நான் இதை கொஞ்சம் சின்ன அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணாங்க. அப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. அந்த சேஞ்சஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க வரோம். அடுத்தது வெர்டிக்கல் காலம்ஸ் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். தொகுதிகள். இது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். வரிசை கிடைமட்டமாக இருக்கக்கூடிய. ஸோ வெர்டிக்கல் நான் முன்னாடியே சொன்ன வெர்டிக்கல்னால் இது, ஹரிசாண்டல்னால் இது. சரி, அவர் எட்டாதானே பிரித்தார். ஆனால் அவர் இருக்கப்ப 0 தொகுதி, அதாவது 0th குரூப்புன்னு சொல்லுவோம். 0th குரூப் அப்படின்னா என்னன்னா இனர்ட் கேஸஸ். இனர்ட் கேஸஸ் அப்படின்னா தமிழில் 0 தொகுதி தனிமங்கள், மந்தவாயுக்கள். அது கண்டுபிடிக்கலை. அதுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சோடனே இதை கொண்டு போய் அவர் கொடுத்த 1 to 8 அதுக்கப்புறம் 0th குரூப்பை ஆட் பண்ணுறேன். சரியா? அப்போ 9 குரூப்பாக மாறுது அவர் கொடுத்த அடுத்தது. இப்போ அதுக்கு பின்னாடி நிறைய எலிமெண்ட் கண்டுபிடிச்சோடனே அந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒத்து போனாலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரு 30% ஒத்து போனால் 70% வேறு மாதிரி இருக்குது. சில எலிமெண்ட்ஸ் 70% ப்ராப்பர்ட்டி ஒத்து போகுது, 30% ப்ராப்பர்ட்டி ஒத்து போகலை. ஸோ அவங்க அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா இந்த அவர் கொடுத்த எத்தனை கொடுத்தாரு, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 7க்குள்ளே அடங்கிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஏ கமா பின்னு சொல்லிட்டு சப்குரூப்பாக பிரிக்கிறாங்க. குரூப்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க? அப்போ குரூப் 1ன்னு எடுத்துக்கிட்டா அது 1A 1B. குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டா 2A 2B அப்படின்னு பிரிக்கிறாங்க.
அவர் முன்னாடியே சொல்லிட்டு உங்களுக்கு இது பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடியே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. மொத்தம் எத்தனை பீரியடு எத்தனைன்னா 7 பீரியட். வரிசை பீரியட்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், இந்த இடம் எப்படி சரியா, மொத்தம் 7 பீரியட்ஸாக பிரிக்கிறாங்க. 8 குரூப்பு, மேலேருந்து கீழே வந்தால் தான் குரூப்பு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மேலேருந்து கீழே வந்தால் குரூப்பு, ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் சைடு போயிட்டு போச்சுன்னா அது பீரியட்ஸ். மொத்தம் 7 தொடர்கள் உள்ளன. சரி, 7 தொடரில் ஃபஸ்ட்டு பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த்து பீரியட், ஃபிஃப்த்து பீரியட், அதுக்கப்புறம் கீழே தான் எழுதணும், நான் இங்கே இடம் பத்தாதனால இது 6th பீரியட், 7th பீரியட். ஸோ முதல் ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். மூணாவதுல பார்த்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸை வைக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் பீரியட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷ்லேயே தெரியுங்க ஷார்ட் பீரியட்ஸ். அடுத்தது 4th பீரியடில் 18, 5th பீரியடில் 18, 6th பீரியடில் 32 எலிமெண்ட்டை வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இது லாங் பீரியட்னு சொல்லுவோம். 17th பீரியட் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் பீரியட். சரியா? இப்போவும் மென்ட்லிஃப் என்ன பண்ணியிருக்காரு, சம் கைண்ட் ஆஃப் பிளாங்க் ஸ்பேஸ் விட்டு போனார்ல, அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு, நம்பர் ஆஃப் பிளாங்க் ஸ்பேசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த இன்னும் கண்டுபிடிக்காமையே இருந்தது. இந்த பீரியடில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அது லாந்தனைட் சீரியஸ், ஆக்கினைட் சீரிஸ், இது ரெண்டும் பீரியாடிக் டேபிளோட பாட்டம் கீழே வச்சாங்க. இது சீரீஸ் நாட் அ பீரியட். எப்லாக் சீரீஸ் தான், பீரியட் கிடையாது. சரியா? லாந்தனைட் சீரீஸ், ஆக்கினைட் சீரீஸ், இது பாட்டம் ஆஃப் த பீரியடில் சீரீஸில் வச்சுருக்காங்க. இது சீரீஸ் தான். ஆக்சுவலாக இது பிலாங்ஸ் டு தேர்ட் குரூப். ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது மென்ட்லி பீரியாடிக் டேபிளில்? லிமிட்டேஷன்ஸ்னால் குறைபாடுகள். இதெல்லாம் போட்டு மென்ட்லிஃபோட பீரியட் டேபிளே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் பக்கம்
அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய மெட்டல்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாசஸ், அதாவது அணுநிறை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு என்ன சொல்கிறது முறை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அணுநிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆர்கான் இது என்ன பிரச்சனை, இது என்ன மாதிரியான பிரச்சனையை கற்பிச்சு அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் தான் இங்கே ப்ராப்ளமாகவே ஆச்சு. ஏன்னா நாம் சொன்னதே அட்டாமிக் மாஸ் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கு, அதாவது என்னது இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஆனால் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக், இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஆர்கானோட அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா 39.9. ஆனால் இந்த ஆர்கான் பார்த்திங்கன்னா பொட்டாசியத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் 39.1. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் மாஸு நியாயப்படி ஆர்கான் எங்கே தான் வரணும், இதுக்கு பின்னாடி தான் வரணும். பட் பொட்டாசியத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி அட்டாமிக் மாஸ், அது மாதிரி பொட்டாசியம் வேறு எடுத்துக்கலாம். பொட்டாசியம் பார்த்திங்கன்னா சொன்னேன், பொட்டாசியம் ஆர்கான்னு சொல்லிட்டேன். கோபல்ட், நிக்கல், டெல்லூரியம், அயோடின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பீரியடில் இன்னொரு அட்வான்டேஜ்னால் ஐசோடோப்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐசோடோப்க்கு ஸோ இது என்ன ஆகுது, வைக்கக்கூடிய இடம் அவங்க சொல்லலை, இடம் விடலை. ஒதுக்கப்படவில்லை. அடுத்தது முக்கியமான ஒரு பிரச்சனை யாருன்னா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுறான்னா குரூப் 1ல் இருக்கிற எலிமெண்ட் மாதிரியும் ஒர்க் பண்ணுறான். குரூப் 2ல் இருக்குது, குரூப் A17 இருக்கக்கூடிய எலிமெண்ட் தனிமம் மாதிரியும் ஒர்க் செய்கிறான். சரியா? இட் இஸ் ரிசம்பிள், த ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ரிசம்பிள்ஸ் டு குரூப் 1 அண்டு குரூப் 17. அதாவது ஹைட்ரஜனோட பண்புகள் குரூப் 1இன் தனிமங்கள் மாதிரியும் குரூப் 17 தனிமங்களுடன் ஒத்து போகின்றன. ஆனால் இந்த ஹைட்ரஜன் எங்கே வச்சுட்டாங்க, குரூப் 1க்கு மேலே வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதாவது குரூப் 1 ஆக்சுவலாக அப்போ வந்து குரூப் 17 கிடையாது, குரூப் 7A. இப்போ தான் குரூப் 17. மென்ட்லி பீரியாடிக் டேபிள் வந்து 17A. சரி, ஸோ இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது சார், இதில் நான் என்ன செய்யறது அப்படின்னும் போது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் செப்பரேட் டாபிக். நவீன ஆவர்த்தன அட்டவணை.
modern periodic table. The table which mostly commonly used which based on the electronic configuration of element is called ஆக்சுவலாக வந்து இந்த புதிய ஆவர்த்தன விதி திருத்தி அமைக்கப்பட்ட மென்ட்லிஃப் அட்டவணையின் குறைபாடுகள் பார்த்தோம். அப்போ தான் யார் வர்றாருன்னா ஹென்ரி மோஸ்லே வர்றார். மோஸ்லே என்ன சொல்கிறார் சார், அணு எண்களை பொறுத்து, அது அட்டாமிக் நம்பர், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்குறார். அதாவது ஏறு வரிசையில் அணு எண்களை கொண்டு அணு எண்களை பொறுத்து ஏறு வரிசையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலிமெண்ட்ஸை அமைக்கலாம். இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த பீரியடில் தான் ஆக்சுவலாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஹென்ரி ஜீன் ஜெப்ரீஸ் மோஸ்லே இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்ரே முறையை பயன்படுத்தி அணு எண்ணை கண்டறியும் சோதனையை செய்கிறாரு. அப்போ அவர் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்ரே சோதனை மூலம் அணு எண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. அணு எண்ணுக்கும் அதனுடைய வேதியியல் பண்புக்கும் இடைப்பட்ட தொடர்பை விளக்குறாரு. அப்படி விளக்கும் பொழுது தான் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற புது கான்செப்ட் வராது. ஸோ அந்த பீரியடில் குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுது, குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்டு குவாண்டம் கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகிடுது. அப்போ வந்து ஆப்வே பிரின்சிபல் தராரு, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பாண்டு இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா SPEDEFன்னு சொல்லிட்டு 4 வகையாக பிளாக்ஸாக பிரிக்கிறார். நான் இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். 4 பிளாக்ஸ், சரியா? சரியா, 4 தொகுதிகள் பிளாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 அட்டவணை 4 அட்டவணைகளாக அட்டவணை வந்து 4 தொகுதியாக பிரிச்சிடுறார். டோட்டலாகவே 4 பார்ட்ஸாக பிரிக்கிறார். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எஸ்சி ஏன் வந்தது, பி ஏன் வந்தது, டி ஏன் வந்ததுன்னு. சரி, இப்போ அந்த 4ஆக பிரிச்சுட்டு அவர் ஒரு ஐடியா தராரு. கிடைமட்டமாக இவரும் அதே கான்செப்ட் தான் சொல்கிறாரு, தொடர்கள் பீரியட்ஸ். மொத்தம் எத்தனை தொடர்கள் கிடைமட்டம் இருக்கிற தொடர்னு சொல்லணும். மொத்தம் இவர் 7 தொடர் தராரு. தொடர்னா பீரியட்ஸ். அதே சரி, இந்த 7 தொடர் இருக்கு சார். ஃபஸ்ட்டு தொடர், ஃபஸ்ட்டு பீரியட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாது அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 எலிமெண்ட் தான்.
ஹைட்ரஜனும் ஹீலியமும் 2 எலிமெண்ட்ஸ். சரியா? அடுத்தது செகண்ட் பீரியட். மொத்தம் 7 பீரியட்னு சொல்லிட்டேன். செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா லித்தியமில் ஆரம்பித்து அப்படியே நியானில் முடியும். மொத்தம் 8 எலிமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 to 10. அதே மாதிரி தேர்ட் பீரியட் எதில் ஆரம்பித்து எதில் முடியும்? இதுவும் 8 தான். அட்டாமிக் நம்பர் 11 to 18. சோடியத்துலேருந்து ஆர்கான் வரைக்கும். ஆ நான் சொல்கிறது தொடர் பீரியட்ஸ்னால் இப்படி. சரியா? ம் சரி. ஃபோர்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தில் ஆரம்பித்து கிரிப்டானில் முடியும். மொத்தம் 18 எலிமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 19ல் ஆரம்பித்து 36ல் முடியும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து குரூப் பீரியடில் ருபீடியத்தில் ஆரம்பித்து ஆர்பினா ருபீடியம் அப்படியே ஜெனானில் முடியும். மொத்தம் 18 எலிமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர் 37ல் ஆரம்பித்து 54ல் முடியும். ஒன்றும் சவுண்டு கேட்கல. சார் நீங்க பேசுறது கேட்கல சார். ஆஹா, இப்போ கேட்குதா? கேக்குது சார். சிக்ஸ்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா சிசியத்தில் ஆரம்பித்து ரேடானில் முடியுது. 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 50. ஸ்லைடுக்கு தெரியுதா? இல்ல சார், அப்படியே ஹேங் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு தெரியும். இருங்க, ஹேங் ஆயிருக்கா? கட் பண்ணிட்டு நானா? உங்களுக்கு தெரியும் சார். இப்போ ஓகேயா? எஸ் சார். ஃப்ரான்சியம் டு அடுத்தது இந்த வந்து இன்கம்ப்ளீட் சீரீஸ் ஃப்ரான்சியஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிக்ஸ்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா சிசிஏ டு ரேடான் 32 எலிமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 55 to 86. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். 87லேருந்து
118 வரைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் சீரீஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, மொத்தம் இதில் 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் 26 எலிமெண்ட்ஸ் மட்டுமே வந்து IUPACயால் அப்ரூவ் செய்யப்பட்டது. சரியா? ஸோ அவ்வளோதான். முன்னாடி ஸ்லைடு வந்து இருப்பா அடுத்தது குரூப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் பார்த்தீங்கன்னா மொத்தம் குரூப் 18 குரூப்பு. நாலு பிளாக் 18 குரூப்பு. அது எஸ், பி, டி, எஃப். இந்த SPEDFன்னு பேர் எதுக்கு வந்ததுன்னு ஆல்ரெடி நாம் பேசிட்டோம். தெரியும் தானே? சரி, இப்போ நாம் 4 பிளாக் சொல்லிட்டேன். எஸ் பிளாக்கில் நோட் பண்ணிக்கங்க, குரூப் 1 குரூப் 2 2 எலிமெண்ட் இருக்கும். சரிங்களா? இது என்ன சொல்லுவோம்? குரூப் 1ல் 1Aன்னு சொல்லுவோம், குரூப் 2வை 1Bன்னு சொல்லுவோம். அவர் சொன்ன மாதிரி 7 தான் பிரிச்சிருக்கோம். அந்த 7 ABயாக தான் பிரிச்சிருக்கோம். பட் அதிலிருந்து நம்ம இந்த இதை பிரிக்கிறோம். சரியா? சரி, இது பார்த்தீங்கன்னா லிதி 1A 2A. ஆனால் குரூப் 1 1Aன்னு சொல்லுவோம், குரூப் 2வை 2Aன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக லிதியம் டு ஃப்ரான்சியம். குரூப் 1 பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இது பார்த்தீங்கன்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், ஆரியம். எதுக்கு இந்த ரெண்டு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் அல்கலின் எர்த் மெட்டல். குரூப் 2 எல்லாம் அல்கலின் எர்த் மெட்டல், குரூப் 1லாம் அல்கலின் மெட்டல். சரி, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். இது எஸ் பிளாக்கை ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எஸ் பிளாக்கே ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், பியும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு தமிழில். ஓகே, அடுத்தது பி போகலாமா? பி பிளாக் பற்றி பேசுவோம். இந்த பி பிளாக் பொறுத்த வரைக்கும் குரூப் 13லேருந்து குரூப் 18 வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஸுக்கு அடுத்து டி வரும், அதுக்கப்புறம் பி வரும், அதுக்கப்புறம் தான் எஃப் வரும். சரியா? பிக்கு அடுத்தது எஸ்ஸுக்கு அடுத்தது பின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நம்பர்லாம் கெஸ் பண்ணிடாதீங்க.
அது 1 to 2 தான். அடுத்தது 13 to 18. இந்த 13 to 18ல் வந்து மொத்தம் குரூப் 13. இது என்ன ஃபேமிலினா போரான் ஃபேமிலி. குரூப் 14 இது கார்பன் ஃபேமிலி. குரூப் 15 ஆக்சுவலாக குரூப் 13 என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3Aன்னு சொல்லுவோம், 3B. குரூப் 14 4B, குரூப் 15 5B. சரியா? குரூப் சார் என்னக்கா? நீங்க எழுதுறீங்களா? ஆமாப்பா, தெரியலையா? ஆஹா இல்ல சார். இதுக்கு முன்னுல ஸ்லைடு கொஞ்சம் போடுங்க. முன்னுல ஸ்லைடு இருப்பா, எதுவும் தெரியலையா உங்களுக்கு? யாருக்கு தெரியல? பேர் என்ன? சார் யக்ஷினி சார். கண்ணு, நீ லெஃப்ட் ரைட் உள்ள வரையா? இந்த கிளாஸ் ஓகே சார். லெஃப்ட் ரைட் உள்ள வந்து பாருங்க, அப்போ தெரியுதான்னு பார்க்கலாம். குரூப்ஸ் 15 பார்த்தீங்கன்னா குரூப் 15 என்னன்னு சொல்லுவோம்னா கார்பன் ஃபேமிலி. அடுத்தது நைட்ரஜன் N, கார்பன் C, போரான் B. ஸோ குரூப் 16 6B இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்சிஜன் ஃபேமிலி. இன்னொரு பேர் சாலகோன் ஃபேமிலி. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. போரானுக்கு ஒரு பேர் இருக்குது, கார்பனுக்கு ஒரு பேர் இருக்குது, நைட்ரஜனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆக்சிஜனுக்கு ஒரு பேர் இருக்குது. சாலகோன் ஃபேமிலி, சார்ல்ஸ்கோன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். குரூப் 17 பார்த்தீங்கன்னா 7Bன்னு சொல்லுவோம். அது ஃப்ளூரின். இது வந்து ஹாலஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். கடைசியாக குரூப் 18, அதை 0th குரூப்புன்னு சொல்லிட்டேன். இது என்னது? ஹீலியத்தில் ஆரம்பிக்கும், ஹீலியத்துலேருந்து OG வரைக்கும். இது இன்னட் கேஸ், மந்த வாயுக்கள். சரியா? போரான் ஃபேமிலியில் இது கார்பன் ஃபேமிலி, இது நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. முதல் தொகுதி கார உலோகங்கள், இரண்டாவது தொகுதி காரமண் உலோகங்கள் நான் சொல்லிட்டேன். சாலகோஜென்ஸ் குடும்பம் தொகுதி 16 சாலகோஜென்ஸ் குடும்பம். எதுக்காக சாலகோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தே ஆர் ஓர் மேக்கர்ஸ். நம்ம கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் என்னது இந்த குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸோடு தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம குரூப்பாக தருவோம். சரி, இப்படியே இருக்குது. இது வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பதினேழாவது குடும்பத்துல எஃப்னா என்னது? என்னப்பா? இதுல எஃப்னா என்ன? ஹாலஜன் குரூப். எஃப்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் கீழே வரும். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், 80 டெஸ். ஆக்சிஜன் ஃபேமிலியில்
சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், எக்ஸப்ட் பொலோனியம். பொலோனியம் மட்டும் வராது ஆக்சிஜனில். அடுத்து லிவர்மோசியம் வரும். நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் பாஸ்பரஸ், ஆர்சனிக், டின்னு, பிஸ்மத். கார்பன் ஃபேமிலியில் சிலிக்கான், ஜெர்மேனியம், இது ஆன்டிமனி, இது டின்னு. எஸ்பிங்கிறது ஆன்டிமனி, எஸ்ங்கிறது டின்னு. அடுத்தது லெட்டு. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ், பிரதிநிதித்துவ தனிமங்கள். இந்த குரூப் 18 என்னன்னு சொல்லுவோம், நம்ம 0th குரூப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது டி பிளாக். இது என்ன சொல்ற, டி பிளாக்ஸ் அத்தனையுமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள். ஏன் இடைநிலை தனிமங்கள் வந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக இது குரூப் 3லேருந்து குரூப் 12 வரைக்கும். சரியா? குரூப் 3 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 3A அப்படின்னு சொல்லுவோம். இது எதில் ஆரம்பிக்குதுன்னா ஸ்காண்டியத்தில் ஆரம்பித்து ஆக்னிடியத்தில் முடியும். ஆக்சுவலாக குரூப் 3 தான் எஃப் பிளாக் எலிமெண்ட்டும் இருக்கும். ஸ்காண்டியம், எட்டிரியம், லாந்தனம், ஆக்டினம். இப்போ லாந்தனத்துக்கு 57, ஏஜியில் ஏசி இது 89. எதுக்கு இதை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன்னா பின்னாடி சொல்லுவேன். அடுத்தது குரூப் 4. இது என்ன சொல்லுவோன்னா 4Aன்னு சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்கே டைட்டானியத்தில் ஆரம்பித்து டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்மியம், ஆர்எஃப், இதெல்லாம் முக்கியம். அடுத்தது குரூப் 5. இது என்னன்னு சொல்லுவோம்னா 5th சொல்லுவோம். குரூப் 5 இது வெனேடியத்தில் ஆரம்பிக்கும். அடுத்தது NbTA டாபர்னியத்தில் முடியும். குரூப் 6Aல குரோமியம், மாலிப்டினம், உல்ஃபுரம், அதாவது உல்ஃபுரம் இது டங்ஸ்டன், அது செக்பர்னியம் அப்படிங்கிற பேர் SG. அடுத்தது குரூப் 7A. சரி, இதில் பார்த்தீங்கன்னா மேங்கனஸ், டெக்கு, இதெல்லாம் அப்ரூவ்ட் ஆகாது 107க்கு அப்புறம். ஸோ அடுத்தது குரூப் 8 to 10 எல்லாமே சேர்த்து உங்களுக்கு குரூப் 8 எலிமெண்ட். சரியா? இல்லை என்னென்ன வரும்னா அயன், கோபால்ட்டு, நிக்கல்.
ஸோ அயனில் வந்து ரூதர்ஃபோர்டியம், ஆஸ்மியம், கடைசியாக இன்னும் பேர் வைக்காதனால HS. அடுத்தது கோபல்ட்டு, இரிடியம். அடுத்து நிக்கலுக்கு அப்புறம் P, பிளேடியம், PD, PT, பிளாட்டினம். இதுக்கு DS பேர் வைக்கல, விட்டுடு. இதுக்கு MTன்னு வரும். சரி, இன்னும் வந்து 2 இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து. ஸோ அடுத்தது குரூப்பு 11. இது என்னன்னு சொல்லுவோன்னா 1Bன்னு சொல்லுவோம். இங்கே தான் யார் இருப்பாங்கன்னா காப்பர், வெள்ளி, தங்கம். ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்கூடியதெல்லாம் ஒரே லைனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, செமையாக மேட்ச் ஆகுற மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன் முன்னாடியே. ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்குதுன்னா ரியாக்டிவிட்டி கம்மி. சரி, ஜிங்கு, கேட்மியம், மெர்க்குரி. காப்பர், Ag வெள்ளி, Au தங்கம், அவுரம் அர்ஜென்டைனம். முன்னாடி ஸ்லைடா? வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். கேப்பில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸை கொண்டு வந்து தனியாக வச்சுட்டாங்க. ஏன்னா இது டோட்டலாக வேறு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனுடைய அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எஃப்ல வந்து SPDF பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எஃப் ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுது. அப்படி இப்போ ஃபில் ஆகும்பொழுது எதெல்லாம் எஃப் ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுதோ அத்தனையுமே அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் மாதிரியான ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லேந்தனைட்ஸ், அடுத்தது ஆக்டினைட்ஸ், ஸோ சிசியத்தில் ஆரம்பிக்குது, 58 ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து லேந்தனைட்ஸ் பார்த்திங்கன்னா சிசியத்தில் ஆரம்பித்து லுட்டீசியத்தில் முடியும். சிசியோட அட்டாமிக் நம்பர் 58, லுட்டீஸோட அட்டாமிக் நம்பர் 71. அடுத்தது ஆக்டினைட்,
தோரியத்தில் ஆரம்பித்து லாரன்சியத்தில் முடியும். தோரியம் பார்த்தீங்கன்னா 90, லாரன்சியம் பார்த்தீங்கன்னா 103. மொத்தம் 14 எலிமெண்ட்ஸ். இதில் 14 எலிமெண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும்? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். லேபில் ப்ரிப்பேர் பண்ணதாக தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம பீரியாடிக் டேபிள் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அப்போ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது? குரூப் 3ல் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேள்வி கேட்பாங்க. எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? குரூப்பு 3ல் இருக்குது. சரி, யாருக்காவது இங்கே சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கா? அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது? இது இல்லையா? சரி, ஓகே, ஃபைன். சரி, இதோடைய குறைபாடுகள் அடுத்தது. இது என்னப்பா? என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அனிமேஷன்ஸ் பற்றி யார்? சதீஷா? ஆமாங்க சார். சரி, ஓகே, நான் பேசுவோம். உனக்கு தெரியும்ல, நான் உன்னை மறந்துட்டேன். வரேன். சரி, அடுத்தது புதிய ஆவர்த்தன அட்டவணையின் குறைபாடுகள். குறைபாடுனா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு, இதில் பழைய பஞ்சாயத்து இது ஹைட்ரஜனுக்கு தனியாக தொங்க விட்ருப்பாங்க, சென்டராக வச்சுருப்பாங்க ஹைட்ரஜனை. பீரியாடிக் டேபிள் இப்படி இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனை மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. இந்த சைடும் சேர்த்துருக்க மாட்டாங்க, இந்த சைடு. ஏன்னா ரெண்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால ஹைட்ரஜனை தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு, ஹைட்ரஜன் இன்னும் தகுந்த இடம் தரப்படவில்லை. அடுத்தது, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள் சொன்னமா? ஆனால் இடைநிலை தனிமங்களுக்கான வரையறை அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வரையறை அதில் இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்டுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகுதா அப்படின்னா கிடையாது. சில இடைநிலை தனிமங்கள் உள்நிலை, அது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸும் சரி, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸும் சரி, ரெண்டுக்குமே. மறந்துட்டேன் பாருங்க, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸு இது உள் இடைநிலை தனிமங்கள். எப்லாக் எலிமெண்ட்ஸ் ஆர் உள் இடைநிலை தனிமங்கள், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். சரி, அதாவது சரியான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பிளனேஷன் தரல. தமிழில் சொல்கிறேன். சில உள் இடைநிலை தனிமங்கள் மற்றும் இடைநிலை தனிமங்கள் எலக்ட்ரான் அமைப்பை பற்றிய தெளிவான விளக்கங்கள் தரப்படவில்லை. இங்கிலீஷில் சொல்கிறேன். இதோட முடியுதுப்பா, முடிஞ்சிடணும், 10 நிமிஷம்தான். The lanthanide actinide, the inner transition element
transition elements, they are not well explained some other elements. அடுத்தது பொசிஷன் ஆஃப் லேண்ட் தமிழில் சொல்கிறதா? ஒரு சில இடைநிலை தனிமங்கள் உள்ளிடைநிலை தனிமங்கள் எலக்ட்ரான் அமைப்பை பற்றிய தெளிவான விளக்கங்கள் தரப்படவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் லேந்தனைடு ஆர்கனைட்ஸ் has not been given inside the main body of the periodic table. periodic tableக்குள்ள அந்த லேந்தனைடு ஆர்கனைடு வைக்க முடியலை, அது தனியாக தான் வச்சுருக்காங்க. சரி, இங்கிலீஷில் அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட் it does not reflect the exact distribution of the electron. It does not reflect the exact distribution of the electron of some of the transition and the inner transition elements. So அடுத்தது நோட் பண்ணிக்கங்க. கடைசியாக IUPAC அப்ரூவ் கொடுத்த 4 எலிமெண்ட்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு நியோபியம், NiHO, நியோனியம் சிம்பிள் வந்து NH, எலிமெண்ட்டோட நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர் 113. அடுத்தது மாஸ்கோவியம், சிம்பிள் வந்து MC, எலிமெண்ட் 115. அடுத்தது டென்னிசன், TENNE, டென்னிசன், சிம்பிள் TS, எலிமெண்ட் 117. அடுத்தது ஆக்னிசன், சிம்பிள் வந்து OG, நம்பர் 118. ஸோ மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பீரியாடிக் டேபிள் கான்செப்டு. நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம எது பார்ப்போம் அப்படின்னா மெட்டலர்ஜி பார்ப்போம். மெட்டலர்ஜி முடிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு பாதி கெமிஸ்ட்ரி இந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஓவர் ஆகிடும். மெட்டலர்ஜி முடிஞ்சிச்சுன்னா மெட்டலர்ஜி வந்து கொஞ்சம் சல்லுன்னு போகும். நான் கொஞ்சம் PPT ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அது டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அப் டு 12th வரைக்கும்